பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாள்ல கூட பாருங்க, லூக்கா 6ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனம் தேவன் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். என்ன வசனம்? உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களையே சிநேகிக்கிறார்களே. நமக்கு என்ன பலன் ஆண்டவர் கேட்கிறார்? நம்மை சிநேகிக்கிறவர்களே நம்ம சிநேகிக்கிறோம். நம்மளை வெறுத்துட்டாங்கன்னா நம்ம வெறுத்துறோம். மூஞ்ச தூக்குனா நம்ம மூஞ்ச தூக்கிடுறோம். இது இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைக்கு அழகா? யோசனை பண்ணி பாருங்க. ஆனா சபைக்கு மட்டும் போயிடுறோம். வேதத்தை வாசிக்கிறோம்னு சொல்லி வசனத்தின்படி பயங்கரமா இருக்கிறோம். தப்பு. இங்க நம்ம சபையை ஏமாத்தலாம், இங்க பாஸ்டரை ஏமாத்தலாம். ஆனா பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது தேவனை ஏமாற்ற முடியாது. ஏன்னா கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபம். இந்த வசனத்தின்படி நம்ம வாழ்க்கை இல்லைன்னா கர்த்தர் கணக்கு கேட்பார். மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறோம்னு சொல்றோமே, நமக்குள்ள சிநேகம் இல்லைன்னா, மத்தவள நம்ம சிநேகிக்கலன்னா எப்படி ஜெபிக்க முடியும்? உண்மையா நம்மை போல பிறருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பிரியமான சகோதரனே, சகோதரி, எல்லாரையும் என்